ரொம்ப நாளாக டென்ஷன் கொடுத்துருந்தா ஒரு தேக ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்து டே கேர் ஹாஸ்பிட்டல் அப்படி ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு வந்துடுவான். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்கும். 2026ஆம் ஆண்டு வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறிட்டா நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நீங்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஒரு தோற்றங்கள் அவருக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து தீரத்துக்கு வந்து விநாயகர் வழிபாடு இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏற்படுத்திக்கலாம். அதுவும் வயதுக்கு வந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசைகளுக்கு மயங்காதீங்க, அடிமையாகாதீங்க. இப்படி கரெக்டாக காலையில் 6 மணிக்கு செல்வி ஆன் பண்ணோம். ஆனால் செல்வி சொல்லி 6:10க்கு செல்வி முடிஞ்சோன்னா 6:11க்கு சிம்மத்துக்கு என்ன தோணுதோ அது சரி. அடுத்ததா சிம்மராசி. அதாவது சிம்மராசி அப்படின்றப்ப என்கிட்ட ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சாங்க, சிம்மராசிக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எப்படிலாம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர சொன்னாங்க. அதனால சொன்னீங்கன்னா நான் அப்படியே கம்யூனிகேட் பண்ணிடுவேன். சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆனால் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஜோதிடர்கள் தான். நீ இதோட காலி, இதோட நீ வேஸ்ட்டு. சிம்மம் எதுக்கு பயந்துருக்கு? சிங்கம் பிஜிஎம் போட்டு மாசா இருக்கணும். சிம்மம் தான் எப்பவுமே பவர்ஃபுல். என்றைக்குமே சிம்மம் வந்து தனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யும். ஜோசியம் பார்க்கும், ஜோசியம் கேட்கும். காலையில் 6 மணிக்கு செல்வி ஆன் பண்ணும். ஆனால் செல்வி சொல்லி 6:10க்கு செல்வி முடிஞ்சோன்னா 6:11க்கு சிம்மத்துக்கு என்ன தோணுதோ அது செய்யும். நாங்கள் கேட்போம், ஆனால் எங்களுக்கு தோன்றதா செய்யும். ஆமாம், அதனால் இவங்க யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. சிம்மத்துக்கு வந்து 8ல் இருக்கக்கூடிய சனி அண்ணங்கிட்ட கேளுங்க. மறைந்தவன் மறைந்தால் யோகமாக இல்லையான்னு கேளுங்க. கெட்டவன் கெட்டால் யோகமாக இல்லையா கேளுங்க. யோகம்தான். அப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். இதில் வேறு பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு என்ன வரப்போகுது? குரு 12ல் வரப்போ. குரு 12ல் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கப்போ. 6ல் இருக்கிறதுன்னா சத்ரு, ரோகம், தேகாரோக்கியம் எல்லாமே சரியாகும். அடுத்தது 8ல் பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக டென்ஷன் கொடுத்துருந்தா ஒரு தேக ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்து டே கேர் ஹாஸ்பிட்டல் அப்படி ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு வந்துடுவாங்க. ஸோ அது வந்து தள்ளி போடக்கூடாது. ஒரு ஃபேஷியல் பண்ணணும், ஒரு பிம்பிள் லேடிஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அழகு பண்ணணும், யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. நேராக போய் அட்மிட் ஆகணும். ஆமாம், இது பண்ணோம். அதெல்லாம் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கும். படபடப்பு, பால்பிட்டேஷன்லாம் பார்த்துக்கும். சிம்மத்துக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். விநாயகரை பிடிச்சிக்கணும். விநாயகர் தான், ஏன்னா கேது இருக்கிறனால விநாயகரை பிடிச்சிக்கணும். கோளார் பதிகத்தை ரொம்ப நல்லா கேட்கணும். ஏன்னா ராகு கேதுன்னு ஒன்று வந்துட்டாவே கோளார் பதிகம் தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ எந்த ராகு கேது உங்களுக்கே இருக்குது. கேது இருக்குது ஜென்மத்தில், எல்ல ராகு. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்கும். 2026ஆம் ஆண்டு வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காலை நீட்டி வச்சுருப்பாங்க, போய் பார்த்துக்கணும். ஸோ இது மட்டும் சிம்மம் பார்த்துக்கினா ஜாலியாக இருப்பாங்க, நல்லா ஆகிடும். மற்றபடி நல்லா இருக்கும். சிம்மராசி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன? சிம்ம ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி நவுத்துறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களை காப்பாற்றுறது குரு பகவான் தான். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறிட்டா நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நீங்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க. தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த பல தாக்குதல் AK-47 பார்த்து டப்புன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சிங்கம், அதை மறந்துடவே கூடாது. சிங்கம் வந்து எப்பயுமே தனித்து தான் நீங்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுமை தேவை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் பல பிரச்சனைகள் வரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா தைரியம்தான் தேவை. பெண்கள்லாம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாகும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? அதுவும் வயதுக்கு வந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசைகளுக்கு மயங்காதீங்க, அடிமையாகாதீங்க. இப்படி கரெக்டாக உங்கள் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருந்தால் சனி பகவான் ஒன்றும் பண்ணுறாரு. சனிக்கிழமை ஒரு வேளை உப்பு கம்மியாக கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. உங்கள் ராசி சிம்மம் இருக்கிறதுனால, சிங்கமாக இருக்கிறதுனால வனத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். வெற்றி உமக்கே. சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் 2026ல என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடும்? 2026 சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்மத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு வராரு.
12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்தாலுமே இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஒரு தோற்றங்கள் அவருக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து தீர்றதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏற்படுத்திக்கலாம். அதே போல இவர்களுக்கு வந்து இவங்க சும்மா இருந்தாலே பிரச்சனைகள் வந்து இவரை தேடி வரும். இப்போ அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான், 7ல் வந்து ராகு, அப்போ கணவன் மனைவிக்குள்ளாரவே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலம். அதே போல் 8ல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் இந்த சிம்ம ராசினருக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம் வந்து குரு வந்து 12க்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு இவருடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் பிரச்சனைகள் இருந்து நிறைய நோய் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இந்த சிம்மராசினர் வந்து வெளிவரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இப்போ அமைய போகிறது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த 2026வது புது வருஷம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம். சிம்மராசி அவங்களுக்கு இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன? சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அஷ்டமச்ச சனி நடக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு பயம், பதற்றம், படபடப்புலாம் இருக்கும். எதை முன்னாடி செய்கிறது, எதை பின்னாடி செய்கிறது, யாருக்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் இந்த ஏமாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்பீங்க இந்த 2025. அந்த ஏமாற்றத்தை நினைத்து அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையில் நீங்களே உருவாக்கி கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக போயிருக்கின்றது. குறிப்பாக அரசியல் இருப்பவர்கள், பொது காரியங்கள் இருப்பவர்கள், பொது சேவைகள் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது ரொம்ப நல்லது. உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த நாளில் இதை செய்யணும், இதை நம்ம பண்ணணும் அப்படின்றது முன்கூட்டியே திட்டமிடுதல் வந்து பல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கொடுக்கும், அதோட கடனை அதிகரிக்கும். இந்த கடனை வந்து எல்லை மீறி போகக்கூடாது. அதாவது விரலுக்கேற்ற வீக்கின்ற மாரி உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் கடனை வைத்து கொண்டீர்கள் என்றால் பல வகையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இதன் மூலமாக நிறைய நல்ல செய்திகள், நல்ல தகவலாம் உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை, வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏன்னா ராசியிலே கேது பகவான் இருக்கிறனால கிரிவலம் செல்வது, பாத யாத்திரை செல்வது இதெல்லாம் உங்களுடைய குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது.